மீண்டும் ஒரு முறை எங்கள் துறையை சேர்ந்தவருக்கு நம் தமிழக மக்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன தெரியும், அனுபவமே இல்லை. இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய விமர்சனங்கள். நிறைய தெரிஞ்சவங்க என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலையே. எதுவுமே தெரியாதவங்க ரொம்ப கவனமாக நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த எலெக்ஷனே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அந்த எலெக்ஷன் அப்போ நானும் தோழரும் ஒரு விழாவில் சந்தித்தோம். அப்போ நிறைய பேசினோம். அப்போ தோழர் என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு. தெரியல தோழர், என்னமோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தான் சொன்னேன் நான். ஒரு என்னன்னா, ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையோட டைட்டில், அந்த படத்தோட டைட்டில் வந்து புரட்சி. அப்பவும் போய் நான் கம்யூனிஸ்ட் கதை தான் சொன்னேன். கதை சொல்லி முடித்தோடனே கதையை கேட்டுட்டு வந்தார். கொஞ்ச நேரம் என் கூட பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போவே இந்த கதை பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி பண்ணுவோம் அப்படின்னாரு. அங்கிருந்து ஆரம்பித்த அந்த நட்பு, அதற்கு பிறகு இனிமேல் நான் திரைப்படம் நடிக்க மாட்டேன், நான் மக்கள் பணி செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே எங்கள் துறையில் இருந்தவங்களே நிறைய பேர் அமைதியாகவே இருந்தாங்க. இது என்ன நடக்கும், இது என்ன ஆக போகுது, நம்ம சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும், இப்படின்னு நிறைய அமைதிகள் இருந்தது. அப்போவும் நான் தான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன். திரையுலகின் உச்சத்தில் இருந்து மக்கள் பணிக்காக வரீங்க, வாங்க, உங்களை மக்கள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. அது நடந்திருக்கு. ஒரு பெரிய சுனாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அடிச்சு பல பேர்த்த புரட்டி போட்டு, பணம் ஜெயிக்கல, பணம் உடைக்கப்பட்டிருக்கு, ஜாதி உடைக்கப்பட்டிருக்குது, மதம் உடைக்கப்பட்டிருக்கிறது, அகங்காரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. மக்கள் மக்கள் முட்டாள், மக்களுக்கு அறிவில்லை, இப்படியெல்லாம் பேசிங்கன்னா, மக்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள். உங்ககிட்டையும் காசு வாங்கினா, அவங்ககிட்டையும் காசு வாங்கினா, இவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு காசே கொடுக்காதவங்க ஓட்டு போட்டான் பாரு, அவன் தான் ஆகச்சிறந்த அறிவாளி. என்ன ஒன்று, அந்த தேர்தல் முடிவு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு. எனக்கு பெரு வருத்தம் என்னன்னா, திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினுடைய தோல்வி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் பிடிஆர் தியாகு அவர்களுடைய தோல்வி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவரை பற்றி எல்லாம் நிறைய தெரியும், கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன், தெரியும். அப்புறம் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய தோல்வி எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சும்மா ஒரு 4-5 பேராவது உள்ள போயிருந்துருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ணன் திருமா அவர்கள் நிக்கிறதா அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் நிக்கல. ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் நின்று உள்ள போயிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என் அன்பு தம்பி அண்ணாமலை எலெக்ஷனில் நின்றுருக்கணும், உள்ளே போயிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி. ஆனால் என்ன, அதான் நான் வந்தது சுனாமின்ட்டேனே, அடிச்சு போன போக்கில் சில நல்லதையும் தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, கிடைச்சதுதான் கிடைச்சது. அது ஏன் 107ஓட நின்றுச்சு? அது கொஞ்சம் ஓங்கி அழுத்திருக்கலாமே, அது 120 வந்திருக்கலாமே. அங்குதான் பாடம் நடத்துகிறது இந்த பிரபஞ்சம். அந்த 4 நாட்கள் தான் நம் தேசத்துக்கு நடத்திய மிகப்பெரிய பாடம், நம் முதல்வருக்கு நடத்திய மிகப்பெரிய பாடமாக பார்க்குறேன். 5 வந்துருச்சு அப்படின்னாங்க. சரி, 5 வந்துருச்சு, இன்னொரு 6 வருங்க. எங்கே திரும்ப ஒரு 4 வருது. தோழரோட பேசுகிறாங்க, தோழர் இறங்கி வந்து பேசுகிறாங்க அப்படின்னோடனே இது நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. நல்ல விஷயங்களுக்கு எங்கிருந்தாலும் தோள் கொடுப்பவர்கள் தோழர்கள்.
மீண்டும் ஒரு சுமையை நம் தேசத்தின் மீது சுமத்தக்கூடாது என்பதற்காக இங்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக அந்த நம்பிக்கையை சுமந்து கொண்டு தோழர்கள் அந்த நாள் வந்துருச்சு. நான் அப்போ திருப்பதியில் இருக்கேன். திருப்பதி வந்து போகிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட, இன்னும் 2 வரணும். நான் 2 வந்துரும்யா, சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும் பாரு, இந்த மெசேஜ் போய் சேர்றதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா 2 வந்துச்சு. பதவியேற்பு விழா ரொம்ப அற்புதமாக நடந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நண்பர் சகோதரர் பதவியேற்பு விழாவை பார்ப்பதற்காக இந்த தேசத்தோடு தேசமாக, நம் தமிழ் தேசம் மட்டுமல்ல, ஆந்திராவில் உட்காந்துருக்கவங்களும் அதை தான் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, கர்நாடகாவில் உட்காந்துருக்கவங்களும் அதை ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, இந்தியாவே உட்காந்து வேடிக்கை பார்த்துங்க, ஏன் உலகமே வேடிக்கை பார்த்துங்க. அவ்வளவு பெருமை. ஏன்னா எல்லாருக்கும் நடந்த இந்த அதிர்ச்சி இருக்குல்ல, அதுலேருந்து யாரும் இன்னும் வெளியே வரல. நேற்றெல்லாம் மதுரையில் பேசிக்கிட்டு இருக்கோம், 150 கோடி செலவு பண்ணேன் அப்படின்னு. 150 கோடி எதுக்கு செலவு பண்ண? நீ 1500 கோடி எடுக்கிறதுக்கு செலவு பண்ண ராஜா. 150 கோடி ஒரு கட்சியெல்லாம் காணும், சல்லடை ஆயிடுச்சு. இன்னும் ஆச்சுன்னே தெரியல, யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ அந்த பதவியேற்பு விழா நான் எல்லோரோடும் சேர்ந்து நானும் பார்க்குறேன். அந்த முதல் வரிசையில் ஒரு 3 பேர் மிஸ்ஸிங். அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா உங்களை வீழ்த்த நினைத்தவர்களையே நீங்கள் வீடு தேடி போய் கைகுலுக்கி ஒரு பண்பாளராக தோளில் கை போட்டு எல்லோரும் மீதும் அன்பு செலுத்தினவர் நீங்கள். அந்த 3 பேரை விட்டுற மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு தலைவா. விட்டுறாதீங்க. ஏன்னா பல கோடி இளைஞர்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் குடும்பத்தின் மீதும் குடும்ப வாழ்வின் மீதும் பெற்ற குழந்தைகள் மீதும் ஒரு மிகப்பெரிய பிடிப்பு வர வேண்டும். அதை நீங்கள் உருவாக்க. அதற்கு அடுத்து அவருடைய ஸ்பீச், 8 கோடி பேர் என் மக்கள் அப்படின்னார். அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா ஆசை வேற, விருப்பம் வேற, அது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆசை என்பது சுயநலத்தோடு கூடியது, விருப்பம் என்பது பொதுநலத்தோடு கூடியது. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு விருப்பப்பட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளை நோக்கி வரும். அப்படிதான் நடந்தது. அவருடைய விருப்பம் கொஞ்சம் நேர்மையாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் இருந்ததுனால தான் தோழர்கள் எல்லாரும் போய் கூட நின்னாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அது இன்னும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வேக வேகமாக அதாவது சட்டத்திட்டங்களை தீட்டுவதை விட ஒரு 9:30 மணிக்கு சிஎம் வந்துடுறாருங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 10க்கு வந்தது, 11க்கு வந்தது, இதெல்லாம் புதுசுன்னு பேசிக்குது. எப்போ அவரே 9:30க்கு வந்துடுறாரு, நம்ம போயிடுவோம் அப்படின்னு. ஒழுங்கு என்பது நம்ம ஒரு விஷயம் சரியாகணும், அது நம்மளிருந்து ஆரம்பிக்கணும் அந்த மாற்றத்தை. அப்படிதான் நான் பார்த்தேன். இப்படி நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒவ்வொரு துறையை சேர்ந்த அமைச்சர்களும் வெகு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த முதல் நாள் 700 சொச்சம் கடைகள் அகற்றப்பட்டது. இன்னும் அகற்றப்படாமல் இருக்குன்னு சொல்லி இங்கேயே போர்டு இருக்கு. அது நடக்கும், அகற்றப்படும். கொஞ்சம் கால அவகாசம் தான், எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா நம் தேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரை குடியாரங்களாக்கி வச்சுருக்கோம். சாதாரண குடி கிடையாது, குடி நோயாளிகளாக இருக்காங்க. நீங்கள் படக்குன்னு எல்லாத்தையும் மூடிவிட்டீங்கன்னா சட்டையை கழிச்சு ரோட்டில் பைத்தியம் மாதிரி அலைவாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது. அப்படி பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக. முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது கள்ளுக்கடை, சாராய கடையெல்லாம் ஊருக்கு வெளியே எங்கேயோ இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலே குற்றம்னு மனசில் உரைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப சாதாரணமாக பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், கோயில் பக்கத்தில், பள்ளிக்கூடத்து பக்கத்துலலாம் வந்துருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும். அதற்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. 12 நாளில் எல்லாமே நடந்துடாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அகற்றப்படும். பாலியல் வன்கொடுமை, சின்ன குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள். தலைவா, இந்த கோயம்புத்தூர் மட்டும் இதோட முடிச்சிடும். இதுதான் கடைசி.
இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதற்கான வேலையும் நடக்குது. எல்லா துறைகளிலுமே தூர்வாரப்படுகிறது. எல்லாமே மறுமலர்ச்சி அடையும், புத்துணர்ச்சி அடையும், புதுசாக எழும். அடுத்து கேரளா மாநிலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாநில கட்சி தேசிய கட்சியாக உருவெடுக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையா நேர்மையா என் மக்களுக்கு நல்லது நடக்கும் பட்சத்தில் எங்கிருந்தாலும் என் போன்றவர்களின் குரல்கள் உங்களுக்காக ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்காக நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். வாழ்த்துக்கள். வாழ்வோம், வெல்வோம்.